ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா மட்டன் கோலா உருண்டை குழம்பு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் கோலா உருண்டை எடுத்துருக்கேன். இந்த கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோங்க. இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த மட்டன் கோலா உருண்டை டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துக்கிற போகிற பொருளில் என்னென்னு பார்த்துக்கிறோங்க. தேங்காய் 2 முந்திரி பருப்பு, 2 பாதாம், மிளகு 1 ஸ்பூன், கசகசா, பூண்டு, இஞ்சி, சீரகம், சோம்பு எல்லாம் ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். மட்டன் வேக வச்ச தண்ணி, அப்புறம் கொஞ்சோண்டு கொழுப்பு எடுத்துக்கிறேங்க. அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். கொழுப்பு சேர்த்துக்கிறேங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். 2 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கிறேங்க. வெங்காயம் தேவையான அளவு எடுத்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இப்போ ஒரு தாச்சி வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தாச்சி சூடானோன்னா இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறலாம். நம்ம எண்ணெய் சூடானோன்னா இதில் நம்ம பிரியாணி இலையும் பட்டையும் சேர்த்துக்கிறலாம். நம்ம எப்போவுமே கறி குழம்புக்கு இது ரெண்டுமே சேர்த்துக்கிடுவோம். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நாளைக்கு ஒரு சைஸ் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க. வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம்லாம் நல்லா கலர் மாதிரி வருது. இப்போ நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். நம்ம இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நம்ம மிளகாய் பொடியும் மல்லிப்பொடியும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வேக வச்ச மட்டன் தண்ணி இருக்குல்ல, அது கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ மட்டன் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இது கூட நம்ம மசாலா ஐட்டமும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனே போதும், அதிகமாக சேர்க்காதீங்க. குழம்பு வேறு டேஸ்ட் ஆயிரும். இதை சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுருங்க. இதை கிளறி விட்டு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மட்டன் கோலா உருண்டை சேர்த்துக்கிற போகிறோம். ஏன்னா முன்னாடியே சேர்த்திங்கன்னா அது ஒரு ஊறுனாப்பில் ஆயிரும், நல்லா இருக்காது. இது குழம்புலாம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதுவும் சேர்த்துக்கிற போகிறோம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்க மசாலாவும் சேர்த்துக்கிடலாம். இந்த மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா அந்த கெட்டி குழம்பு டேஸ்ட்டுக்கு இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா சேர்த்துட்டு கிளறி விட்டுறலாம். நம்ம இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க.
இது இப்போ நல்லா கொதிச்சு குழம்பு வத்தி வரையில தான் நம்ம வந்து இப்போ மட்டன் கோலா உருண்டை சேர்த்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி சேர்த்துக்கிறாதீங்க. பாருங்கள் நம்மளோட குழம்புலாம் நல்லா கொதிச்சிருச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் குழம்பு கொதிச்சு ஓரளவு வத்திருச்சு. இப்போ நம்ம மட்டன் கோலா உருண்டை சேர்த்துக்கலாம். கோலா உருண்டை வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறேங்க. தனித்தனி இடத்துல சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம்லாம் அந்த கோலா உருண்டை அந்த குழம்புல இருக்கணும்னு தேவையில்ல. ஒரு 5 நிமிஷம் அது போட்டதுக்கப்புறம் கொதிச்சா போதும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுறலாம். அவ்வளோதான், இது சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம. பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க அந்த எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்துருச்சுல. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிருச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம்.